வணக்கம் மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு மதுரை அதிருது. 80,000 அதிமுக தொண்டர்களோட ஓபிஎஸ் அண்ணன் இன்னைக்கு தாய் கழகத்துல, அதாவது திமுகல இணைஞ்சிருக்காரு. அங்க முதல்வர் ஸ்டாலின் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நெருப்பு பாஸ். இதோ அந்த 7 அதிரடி மதுரை ரகசியங்கள். நிதிஷ்குமார் நிலைமைதான் எடப்பாடிக்கு பாஸ். மகாராஷ்டிராவில சிவசேனாவுக்கும் பீகார்ல நிதிஷ்குமாருக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் அதிமுகவில எடப்பாடிக்கு நடக்க போகுதுன்னு ஸ்டாலின் சார் செம்ம தீர்க்கமா சொல்லியிருக்காரு தலைவரே. அதிமுக பாஜக கண்ட்ரோலுக்கு போகுது. தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் எடப்பாடி பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் பாஜக ஒரு புது ஆளை போட்டு அதிமுகவை அப்படியே மொத்தமா முழுங்கிடும்னு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிரெடிக்ஷன் கொடுத்திருக்காரு நண்பா. இரட்டை விரல் மாயமா? அதிமுக பாஜக மீட்டிங்ல கூட மோடி ஐயா அந்த இரட்டை விரலை உயர்த்தின போட்டோவை மாத்திட்டாங்க. அதிமுகங்கிற பேரையே பாஜக இப்போ சொல்றதில்லைன்னு ஸ்டாலின் சார் கிண்டல் அடிச்சிருக்காரு மக்களே. ஓபிஎஸ்க்கு தாய்க்கழக வரவேற்பு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தாய்க்கழகத்துக்கு வந்திருக்காரு என் தம்பி ஓபிஎஸ்னு ஸ்டாலின் சார் அவரை அள்ளி அணைச்சு வரமேற்றிருக்காரு. ஓபிஎஸ்னா விஸ்வாசம். அந்த விஸ்வாசத்துக்காகவே அவர் இங்க வந்திருக்காருன்னு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்காரு பாஸ். நானும் எம்ஜிஆர் ரசிகன்தான். எம்ஜிஆருக்கு நீங்க மட்டும் இல்ல, நானும் ரசிகன்தான். ஆனா அவர் உருவாக்கின கட்சியை எடப்பாடி இப்போ பாஜக கிட்ட அடகு வச்சிட்டார்னு பழைய கணக்கையெல்லாம் தூசி தட்டியிருக்காரு அண்ணாச்சி. கூவத்தூர் டு துரோகம். சசிகலா கால்ல விழுந்து பதவி வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கே துரோகம் பண்ணவர் தான் எடப்பாடி. துரோகத்தின் முழு உருவமே அவர்தான்னு ஸ்டாலின் சார் செம்ம ஆவேசமா அட்டாக் பண்ணியிருக்காரு சகாக்களே. மதுரை மெட்ரோ தடை. எய்ம்ஸ் மட்டும் இல்ல பாஸ், மதுரையில மெட்ரோ வராம தடுக்கிறதே இந்த பாஜக ஆட்சிதான். இவங்க சாதனைய சொல்ல மோடி கிட்ட வழியே இல்லைன்னு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸையும் தொட்டு பேசியிருக்காரு ப்ரோ. பாஸ், ஓபிஎஸ் அண்ணன் திமுகல இணைஞ்சதையும் ஸ்டாலின் சார் கொடுத்த இந்த வார்னிங்கையும் பார்த்தா நம்ம தலைவர் ரஜினி லிங்கா படத்துல சொன்ன அந்த ஒரு ஸ்டைலான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உன் கூட இருக்கிறவன் உன்னை நம்புறானோ இல்லையோ, உன்னை எதிர்ப்பவன் உன்னை சரியா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நிஜமாவே பாஸ், 2026 தேர்தல் களம் இப்போ வேற லெவல்ல சூடு பிடிச்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் ஓட இந்த என்ட்ரி திமுகவுக்கு பெரிய பலம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பாஸ். கண்ணா, கூட்டணிங்கிறது வெறும் கணக்கு இல்ல, அது மக்களோட நம்பிக்கை. அதிமுக பாஜக கண்ட்ரோலுக்கு போகுமா இல்ல எடப்பாடி செக் வைப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் தலைவரே. அலையன்சஸ் சேஞ்ச், பட் த சாயில் ஸ்டேஸ் லாயல் டு இட்ஸ் சில்ட்ரன் பாஸ். ஸ்டாலின் சார் சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சதும் அதிமுக பாஜக கண்ட்ரோலுக்கு போயிடுமா? ஓபிஎஸோட இந்த திமுக வரவு தேர்தல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலின் அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.